அவர் உண்டென்றும் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் 2 விதமாக செயல்பட இருக்கிறாரு. அவர் உண்டென்றும் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. ஆனால் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அதை குறித்து பார்ப்போம். நாம் அவருக்கேற்ற கிரியை நடப்பிக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அவருக்கேற்ற கிரியைனா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருக்கேற்ற கிரியைனா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். அந்த வேலைக்கு போகும்போது காலை முதல் மாலை வரையும் வேலை செய்கிறோம். அந்த வேலை செஞ்சு முடித்தோடனே அவங்க நமக்கு கூலியை கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வரோம். இது ஒரு கிரியை, சரீரத்துக்குரிய கிரியை. அதே போல் தான் ஆண்டவர் நாம் அவருடைய கிரியை நடப்பிக்கிறோமா அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது அவருடைய கிரியை என்னென்னா, அவருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும். இயேசு இரவு முழுவதும் தனித்திருந்து ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு மலையை விட்டு இறங்கி வந்தவனே திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறாங்க. அவர் சூழ்ந்து கொள்ளும்போது அநேகருக்கு அவர் விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் அவர் குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து, நான் இந்த இடத்துக்கு தான் வருவேன், இங்கே நீங்கள் சுகத்தை வாங்கி கொள்ளுங்கன்னு அப்படி அவர் சொல்லலை. அவர் எப்படி கிரியை நடப்பிக்கிறார்னா, ஒரு 100க்கு அதிபதி கேட்குறாரு. மூப்பர் அனுப்பிச்சு, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் நோயினால் கஷ்டப்படுறான், நீங்கள் அவனுக்கு சுகத்தை கொடுங்கன்னு ஒரு அதிகாரியை அவருக்கு அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது இயேசு இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு வாப்பா, நான் சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லலை. அவர் கூப்பிட்ட நேரத்தில் இவர் புறப்பட்டு போகிறாரு. இவர் பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசரங்களையும் அரசாளுகிற ஒரு தேவன். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டால் போதும், உடனே நடக்கும். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் அவர் பாருங்கள், கூப்பிட்ட உடனே மறுதலியாமல் புறப்பட்டு போகிறாரு. இதான் கிரியைன்றது. கிரியைன்னா இப்படி தான் செய்யணும். கிரியைனா இதான் உண்மை. இந்த கிரியை நடப்பிக்கும்போது அந்த 100க்கு அதிபதி இயேசுவை கண்ட உடனே அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், என் வீட்டுக்குள் நான் பிரவேசிக்க நான் பாத்திரம்ல, உண்மையை என்னிடத்தில் வர்றதுக்கு நான் பாத்திரம் நான் எண்ணலை, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் பிழைப்பான். அப்போது இயேசு பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு. சீசருங்க ஒரு பக்கம்